ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா, டெல்லி தமிழ்நாடு, அப்புறம் ஃபேர்நீட் பேண்ட்நீட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜனநாயகன், அதுக்கப்புறம் சினிமா பிரபலங்கள்னு சொல்லக்கூடிய ரஞ்சித் அவர்கள், அமீர் அவர்கள், அப்புறம் நடுவில் சனம் ஷெட்டி அவர்கள் அப்படின்னு இந்த ரெண்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு நடுவில் என்ன தான் நடக்குது அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்ச ஜனங்க ஓகே, ஒன்றுமே புரியாத ஜனங்களுக்கு நம்மளுக்கு இந்த தலைவலியே வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஓகே. இந்த அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது, எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க, டெல்லியில் நடக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன, இங்கே திடீர்னு தமிழ்நாட்டில் ஒன்று உருவாகி இருக்கே அதுக்கு பேர் என்ன அப்படின்னு புரியாமல் இருக்கும்போது அது என்ன சொல்கிறது, குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிற கதை தான் அப்படிங்கிற மாதிரி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு என்னென்னமோ பண்ணி சுற்றி நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது தான் இவங்களுக்குலாம் பிரச்சனை. சரி, ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனைன்னு தான் நீங்கள் 7 மாதம் முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணீங்க. அதையும் மீறி அவர் சிஎம் ஆகிட்டு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. சரி, வர்ற கூட்டத்தையாச்சும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட்டம் அலை மோதிக்கிட்டு நிற்கிது. அதுவும் ஆல்ரெடி லீக்கான ஒரு படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருமா அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது எங்களோட சிஎம் படம்ப்பா, நாங்கள் பார்க்காம யார் பார்ப்பா, எங்கள் தமிழ்நாட்டு ஜனங்க அதுக்கு சப்போர்ட் கொடுக்காம யார் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு ஜனங்கன்னு சொல்கிறத விடவும் தமிழ்நாட்டு லேடிஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், அவங்களோட சப்போர்ட் அவ்வளோ விஜய் சாருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வாட்டி எலெக்ஷன் ப்ரூஃப் பண்ணிடுச்சுன்னாலுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த படம் அதை விட டபுள் மடங்கு ப்ரூஃப் பண்ணிடுச்சு. அதில் ஒரு பார்ட்டு தான் எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான் அப்படின்னு ஜனநாயகன் ரிவ்யூ அப்படின்னு நம்ம ஆரம்பித்தாலுமே அவங்க யாருமே ரிவ்யூ படம் பார்த்துட்டு வெளில வரவங்க கிட்ட ரிவ்யூன்னு கேட்டாலுமே இதில் ரிவ்யூ பண்ண என்ன இருக்குது, நம்ம சிஎம் படம் கொண்டாடணும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் விஜய் சார் படம் பண்ண போகிறதில்ல, அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுவோம் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. ரிவ்யூன்ற இடத்துல அவங்க அதில் சரி தப்பு, இது படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை எதுவுமே சொல்ல தயாராக. ஒரு சிலர் கதறி கூட அழுதாங்க. இதுக்கப்புறம் விஜய் சாரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அவரோட மாஸ் டான்ஸை பார்க்க முடியாது, மாஸ் டைலாக் பார்க்க முடியாது அப்படி. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு ஜனங்க அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அந்த படத்தை கொண்டாடுறதோடு சேர்த்து அவர் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கிறத ஒரு விதமான என்ன சொல்கிறது, படத்தில் நடிக்கலனாலும் அவர் ரியாலிட்டிக்குள்ளே ஜனங்களுக்கு நல்லது செய்ய வந்துட்டார்ல அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டோம். அந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஆனால் அந்த ரியாலிட்டி பிடிக்காம ஒரு சிலரில் அந்த கொத்தூசுன்னு சொல்லக்கூடியவங்க ப்ரௌடு கொத்தூசுன்னு சொல்லிக்கிறாங்க, ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் தமிழ்நாட்டையே காப்பாற்றி வச்சுருக்கோம், இப்போ தமிழ்நாடு இன்னொருத்தங்க கையில் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுறதா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் இதை ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற பேர்லையும் மக்கள் என்ன சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் அப்படிங்கிற பேர்லையும் பூசி மழுப்பி ஒரு மாஸ்க் போட்டு டிவிகேக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. டிவிகேக்கு எதிரானு கூட அதை சொல்ல முடியாது, பச்சையாக சொல்லணும்னா விஜய்க்கு எதிராக பண்ணுறாங்க. இந்த விஜய் அப்படிங்கும்போது அவர் ஒரு சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் சினி இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ கொடி கட்டி பறந்தவர் அவரோட ப்ரொஃபஷனில். அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தான் அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்ததே ஒரு சிலருக்கு பிடிக்கல சினி ஃபீல்டில். அதுலேயும் அவர் பாலிடிக்ஸ்ன்னும் போது கட்சி ஆரம்பித்தப்பவே பிடிக்கல. அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனில் வின் பண்ணி சிஎம் ஆனது இன்னும் ஒரு சிலருக்கு அந்தளவுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அது சினி ஃபீல்டில் அவங்களோட ஃபீல்டு வேலை செஞ்சவங்களே அந்த ஒரு வன்மத்தை காட்டுறாங்க அப்படின்னு. ஏன் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கூட ஒரு சில இடத்துல அது பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதினு சொல்லும்போது ஏன் ஸ்பெசிஃபிக்கான விஜய் சேதுபதினு சொல்கிறேன்னா அவர் பிக் பாஸோடது அந்த ஆங்கர்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த 2 வருஷமாகவே போன சீசன்லேயே அவர் பேர் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு விஜய் சேதுபதி. இருந்தாலும் அது நான் பண்ணுறேன், அது என்னோட ஸ்டைலில் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணுறேன், அது அவரோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் விஜய் சார் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணதும் அவரோட சாய்ஸ். அவர் சிஎம் ஆனது சினி ஃபீல்டில் இருக்க நிறைய பேருக்கு, நிறைய பிரபலங்களுக்கு, பெரிய 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 முகங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும் அவர் தான் சிஎம், ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் அவர் தான் சிஎம். நீங்கள் அந்த கட்சியில் இருந்தாலும் மற்ற கட்சியில் இருந்தாலும் உங்களுக்கும் அவர் தான் சிஎம். இதுதான் கான்ஸ்டிடியூஷனில் இப்போ இருக்கிற ரியாலிட்டி. அப்படின்னா அதை ஒத்துக்க முடியாமல் புலம்புற கூட்டம் தான் ஜென்சி டிஎம்கேனா. அவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டுங்கிற பேரில் உள்ளே போய் பண்ண கலாட்டா இப்போ அம்பலமாயிடுச்சு. சனம் ஷெட்டி ஓட அடிச்சிருக்காங்க கொத்தூசை அப்படின்னு ஒரு பக்கம் போகுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதை பேசுவோம். ரஞ்சித் அவர் இமேஜ் ஏன் இப்படி பேசிக்க எடுத்துக்கிட்டாரு? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண தானே போனீங்க, அந்த இடத்துல ஜனநாயகன் பற்றி பேச உங்களுக்கு என்ன? நீங்கள் ஜனநாயகன் அந்த ஒரு போஸ்ட்டை வச்சுக்கிட்டே எல்லாரும் மிஸ்ஸிங் விஜய் சார் மிஸ்ஸிங் ஜனநாயகன், அப்புறம் ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்காத ஜனநாயகன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் ஜனநாயகன் உங்கள் டைலாக்ல அதே சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு இப்போது ப்ரொட்டஸ்டில் உங்களுக்கான விஷயத்தை எடுத்து வைக்கிறது முக்கியமாக ஜனநாயகன் படத்தை பார்க்கக்கூடாதுன்னு
ஜோக்கர்ன்றது உங்கள் விஷயமா? அப்போ ஜனநாயகன் படம் பார்த்தவங்கலாம் ஜோக்கர்னா, இந்த வாட்டி ஜனநாயகன் படம்னு சொல்கிற பட்சத்தில் அது விஜய் சாரோட படம்னு சொல்லும்போது, நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மோட படம்னு சொல்லும்போது நிறைய லேடிஸ் சப்போர்ட் அங்கே இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கான விஷயங்கள் ஒரு செலிப்ரேஷனாகவே இருந்துச்சு. அதை நம்ம சேனல்லையே நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அந்தளவுக்கு ஜனங்க அந்த படத்தை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சேதுபதி அவர்களும் வன்மத்தை கொட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்போ ரஞ்சித், மற்ற நிறைய பெரிய பிரபலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், நிறைய பேர் வந்து நம்ம எலெக்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பொலிட்டிக்கல் வீடியோஸ் அதில் பேசியிருப்பேன். விஜய் சார் எலெக்ஷனில் நிற்கும் போது டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாமே டிவிகேக்கு அகேன்ஸ்டாக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஒன்று. ஆனால் அது எதிர்பாராத விதமாக சிஎம் விஜய் ஆனதுனால இப்போ அவங்களால முன்னாடி வச்ச காலை பின்னாடி எடுக்கவும் முடியல, அதே இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கவும் முடியல. ரெண்டும் கட்டான் ஆயிடுச்சு. அப்படி டிவிகேக்கு அகேன்ஸ்டாக பேசினவங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சேதுபதி சார் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு மீட்டிங்கில் என்ன பண்ணார், ஒரு பப்ளிக் அது ஒரு விதமான இதுதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஈவெண்ட்டில், சினிமா ஈவெண்ட்டில் வந்துட்டு விடிவி கணேஷ் அவர்கள், உங்களுக்கு தெரியும், நான் காமெடி ஆக்டர், இப்போ வந்து கான்சிட்டி படத்தில் கூட ஒரு முக்கியமான ரோல் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து அந்த ஷோக்கு வராரு, அந்த இடத்துக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு வராரு. அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹாய் சொல்லும்போது விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணார்னா, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்களே, அப்படி உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கலையே, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்களே அப்படின்னா, இங்கெல்லாம் புரியல எனக்கு அப்படின்னு கேட்குறாரு அவர் விடிவி கணேஷ் அவர்கள். இல்லை நீங்கள் சட்டசபையில் இருப்பீங்க இந்த டைமுக்குன்னு நினச்சனே அப்படின்னு கிண்டல் பண்ணுறார். அதாவது விடிவி கணேஷ் அவர்கள் விஜய் சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சார் வந்து அவருக்கு பிடிச்சவங்களையோ இல்லை சினி இண்டஸ்ட்ரியில் அவருக்கு நெருக்கமான ட்ரஸ்ட்டாக இருக்கவங்களையும் வந்து ஒரு சில போஸ்டிங்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு நடுவில் இவர் இப்படி ஒரு கலாய்க்கிறத வந்து விடிவி கணேஷ் கிட்ட வைக்கிறாரு. அவர் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டாருன்னும் போது எவ்வளோ வன்மத்தோடுவோம், எவ்வளோ ஒரு கிண்டலாக சர்க்காஸ்டிக்காக அந்த காமெடி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா, அது வெளியில் பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் அதோட இன்டென்ஷன் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்களே, சட்டசபையிலலாம் இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா விஜய் சார் வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்குற மாதிரியும், அப்போ வந்து அவர் வந்து அவருக்கான விஷயங்களுக்கு அவர் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரியும் விஜய் சார் இவர் வந்து அவரை போர்ட்ரே பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாரும் அதை தானே சார் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அது பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ் அரசியல்வாதி ஆகிட்டா அரசியல் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேப்பா அப்படிங்கிற இடத்துல விஜய் சாரும் அந்த அரசியலை பண்ணி தான் ஆகணும் ஒன்று. இன்னொன்று, அந்த அரசியலில் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சுற்றி நிறைய பாலிடிக்ஸ் நடந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 4 பேரில் 2 பேர் நம்ம யாரை ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாலிடிக்ஸில். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்கள தான் ஒரு முக்கியமான போஸ்டிங்லேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுலையோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். தன்னை சுற்றி வச்சிருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த ஆஃபீஸரை வந்து எந்த லெவலில் நம்பலாம், எந்த அளவுக்கு பவுண்டரி செட் பண்ணலாம், அவங்கக்கிட்ட எந்த லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதாவும் இதை பண்ணி தான் இருப்பாங்க, கலைஞரும் பண்ணி தான் இருப்பார். ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அரசியல்னு பண்ணும்போது அவர் தனக்கான அசிஸ்டன்ட் சிஎம்மா புள்ளைய தானே தேர்ந்தெடுத்தார், ஏன் மற்ற அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் யாரையும் தேர்ந்தெடுக்கலையே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கனிமொழி அவர்கள் எவ்வளோ வருஷமாக அங்கே இதில் இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் எம்பி அப்படின்னு சொல்லும் போது அவங்க 3 வருஷமா இல்லை கலைஞர் ஆட்சியிலேருந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதே பொறுப்பில் மற்ற யாரையாச்சும் லேடிஸ் இவங்க விட்டாங்களா திமுகலேருந்து அப்படின்னு பார்க்க போனால், குடும்ப அரசியல்னு சொல்லக்கூடிய தன்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தங்களை தானே அங்கே வச்சுருக்காங்க எம்பியா அப்படின்னு சொல்லும்போது, டெல்லிக்கோ தமிழ்நாட்டுக்கோ இருக்கிற கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சபரீசன் அவரு நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து குடும்ப அரசியல்னு சொல்லக்கூடிய அவரோட அந்த மீடியா தான் அந்த பென் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது, ஜென்சி இவ்வளோ டிஎம்கே இவ்வளோ விஷயங்களை பண்ணும்போது அது தப்பாக தெரியல. அப்போ வந்து ஆனால் விஜய் சார் வந்து தனக்கு ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்கள ஒரு சில போஸ்டிங்கில் போடுறாரு. அது ஸ்ரீநாத்தா இருக்கலாம், வெங்கட் நாராயணன் அவர்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்களாக இருக்கலாம், அப்புறம் ஆதவர்ஜுனாவாக இருக்கலாம். அப்படின்னாலுமே மக்களுக்கு அவங்க மேலே என்ன விமர்சனம் இருக்குது அப்படிங்கிறத மீறி நம்ம ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளுக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை தானே. அப்படின்னா அவர் அந்த இடத்துல அவரோட அப்பாவையோ அவரோட அக்காவையோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ கொண்டு வரலையே விஜய் சார். ஏன் அவரோட பர்சனல் பற்றியுமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அசிஸ்டன்ட் சிஎம்மாக தன்னோட புள்ளையை வச்சிடுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சிஎம் அது பண்ணால் ஸ்டாலின் அவர்கள் அதை பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், குடும்ப அரசியல் பண்ணால் காலங்காலமாக பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, விஜய் அவர்களோட அரசியலில் அவரோட தனக்கான ஒரு சௌகரியத்துக்கோ இல்லைன்னா தனக்கான ஒரு நம்பிக்கைக்கு, நான் சொன்ன மாதிரி நம்பிக்கைக்கு உட்பட்ட ஒரு சில ஆளுங்களை போஸ்டிங்கில் போடுறாருன்னா அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத என்னோடது. அவங்க ஒழுங்காக அந்த பதவியில் செயல்படலைன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். பட் ஆனால் போடுறதே தப்பு அப்படிங்கிறத எந்த ரைட்ஸும் இல்லை நம்மளுக்கு கேள்வி கேட்க. ஒன்று விஜய் சேதுபதி அவர்கள், இது ஒரு விஷயம். இதே மாதிரி தான் இப்போ ரஞ்சித் அவர்களுமே இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டில்
காட்சியில் இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு. அமீர் அவர்களுமே இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண தானே போனீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையை தானே பேசணும். ஒன்று ஃபேர் நீட்டை பேசுங்க, இல்லை பேன் நீட்டை பேசுங்க. ரெண்டு எல்லாமே ஜனநாயகன் பற்றி பேசுகிறீங்க. அப்போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு ஃபேர் நீட் பிரச்சனையோ பேன் நீட் பிரச்சனையோ வந்துச்சா? பேன் நீட் பிரச்சனை போன 5 வருஷத்தில் இருந்த திமுக ஆட்சியில் யாருமே பேசலையே. அப்போ எங்கே போனீங்க நீங்கள்லாம்? அப்போனா ஊர் விட்டு வெளியூர் வெளிநாட்டில் எங்கேயாச்சும் இருந்தீங்களா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வராமல்? அப்போ என்ன பண்ணிருந்தீங்க? அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று, நீங்கள் வந்து ஃபேர் நீட்டுன்னு சொல்கிறது, அவங்க டெல்லியில் பண்ணுறது ஃபேர் நீட். அதாவது ஃபேராக எங்களுக்கு நீட் வேணும், அதில் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் லீக் ஆகக்கூடாது, அதில் நடக்கிற ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும். அப்போ அதில் மிஸ்டேக் நடந்திருக்கு, பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் தர்மேந்திர பிரதான் அவங்கள வந்து நீங்கள் வந்து அந்த பதவியிலேருந்து பதவி நீக்கம் பண்ணணுன்றது தான் அவங்களோட கோரிக்கையை அவங்க வச்சுருக்காங்க டெல்லியில். அதை தான் சிஜேபி பண்ணாங்க. ஓகேங்களா? சிஜேபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இது இந்த கட்சி எப்படி உருவாச்சுங்கிறதுலாம் ஒரு பக்கம் ஹிஸ்ட்ரி இருக்கட்டும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி உருவாச்சு, இப்போ வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் எப்படி ஆரம்பிச்சது, அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து இப்போ 2 நாளாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சுதா? ப்ரொட்டஸ்ட் 1 மாதமாக நடந்துட்டு 1 மாதத்தில் தமிழ்நாட்டில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலையா? ஏன் கட்டா குஸ்தி வந்துச்சு, செகண்ட் பார்ட் 2 வந்துச்சு கட்டா குஸ்தி. அந்த படத்தில் அதை ரிலீஸ் பண்ணது இன்பநிதி ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தான். உதயநிதி ஸ்டாலினும் இன்பநிதி ஸ்டாலின். ஏன்னா இப்போ இன்பநிதி ஸ்டாலின் கிட்ட தான் ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த இப்போ ரீசெண்டாக அந்த 2 படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் இன்பநிதி ஸ்டாலின் அவங்களோட அந்த ப்ரொடக்ஷன் ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தான். அப்போ எங்கே போனீங்க நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாமல்? அப்போ கட்டா குஸ்தி பார்த்தவங்களெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலையா? ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலேயே வந்து கூலி படம் வந்துச்சு, ரஜினி சாரோட படம். அப்போ ஆட்சியில் இருக்கும்போதுமே ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு தானே. துப்புரவு தொழிலாளர்கள் ரிப்பன் பில்டிங் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க தானே. சம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இன்க்ரிமெண்ட் கேட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் தமிழ்நாட்டில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலையா? அப்போ எந்த டேரக்டர்ஸும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலையே. வெற்றிமாறன் அவர்கள் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து ரஞ்சித் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் அமீர் பண்ணுற மாதிரி. அப்போல்லாம் நீங்கள்லாம் எங்கே சார் போனீங்க சினி இண்டஸ்ட்ரியில்? அப்போல்லாம் சினி இண்டஸ்ட்ரியில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலையா? ஏன் அப்போ பேன் நீட் ஸ்டாப் நீட் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தானே இருந்தது தமிழ்நாட்டில். நீட்டை பேன் பண்ண அப்படின்னு. ஏன் போன ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் என்ன சொல்லி கேம்பெயின் பண்ணி பிரச்சாரம் பண்ணி முதலமைச்சரானார்? அந்த நீட்டை வந்து பேன் பண்ணுறதுக்கான அந்த சீக்ரெட் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயும் 1 வாரத்துலேயும் கூட அதை நாங்கள் வந்து பண்ணிடுவோம். அந்த சீக்ரெட் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணிடுவோம்னு சொல்லி அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து தானே, கேம்பெயின் பண்ணி தானே மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. எம்எல்ஏ ஆனாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க, அவரோட புல் அசிஸ்டன்ட் சிஎம் ஆனார். எல்லாமே நடந்துச்சு. அப்போ எங்கே சார் போனீங்க நீங்கள்? அப்போ அந்த படம் கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ வந்து சென்னையில் வந்துட்டு பேன் நீட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம இன்னும் அதை வந்து பண்ணவே இல்லையே. அப்போ கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அதை மட்டும் போய் பார்க்கலாமா? அதை ரிவ்யூ வேறு பண்ணிங்கல்ல சார். அப்போ எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? அந்த சிஎம் கேள்வி கேட்காம எங்கே போனாங்க? அப்போது ஸ்டாலின் பண்ணால் சரி. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவரோட படம் ரிலீஸ் இருக்கும், ஜனங்க தான் அவரை கொண்டாடுறாங்க. அவர் வந்து பர்சனலாக வந்து என்னோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, வந்து என்னோட படத்தை பாருங்கள், என்னோட படத்துக்கு சப்போர்ட் கொடுங்க, நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்காதீங்கன்னு எங்கேயும் சொல்லலை, ரைட்டுங்களா? ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணது யார்? ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ துப்புரவு பணியாளர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருந்தாங்களே. அப்போது தமிழ்நாட்டில் டீச்சர்ஸ்க்கான ப்ரொட்டஸ்ட்டும் போயிட்டு இருந்தது. அப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகலையா? இல்லை அந்த டைமில் ஆளுங்கட்சியாக இருந்த மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏஸும் எந்த படமும் பார்க்கலையா? இல்லை தமிழ்நாட்டில் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு எதாவது ரூல் கொண்டு வந்தீங்களா? இல்லை எந்த படமும் பார்க்கக்கூடாதுன்னு எதாவது ரூல் கொண்டு வந்தீங்களா? இல்லை ரெட் ஜெயின்ட் மட்டும் பார்க்கலாம், ரெட் ஜெயின்ட் பிக்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிங்களா? அதனால தான் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ரெட் ஜெயின்ட் பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தான் கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் ஆச்சு. அப்போது டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் ஏன்ப்பா இதை ரிலீஸ் பண்ணுறீங்க, இல்லை அந்த படத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னு யாரும் குரல் கொடுக்கலையே. அப்போது இது ஜனநாயகத்தை குறி வச்சு நடக்கிற, அந்த படத்தை குறி வச்சு நடக்கிற ப்ரொட்டஸ்டா, டிவிகேவை குறி வச்சு நடக்கிற ப்ரொட்டஸ்டா, இல்லை நம்மள ஒருத்தனாக இருந்த விஜய் வந்து இப்போ வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு பொறாமையிலையும் வன்மத்திலையும் நடக்கிற ப்ரொட்டஸ்டா? வினோத் அவர்கள் தான் ஜனநாயகம் படத்தோட டைரக்டர். ஸோ அவரோட படம் வந்து இப்போ ஹிட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அவருக்கான நெக்ஸ்ட் வேறு லெவல் அவருக்கான ரீச் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்னா, இவங்கெல்லாம் இப்போ காற்று வாங்க போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக இதுக்கு மேலே வந்து இது இருக்காது சினி இண்டஸ்ட்ரியில். வேணால் சினி இண்டஸ்ட்ரி இப்போ ரொம்ப ட்ரையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா விஜய் ஒரு பக்கம், அஜித் ஒரு பக்கம் அப்படின்னும் போது இனிமேல் சினி இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குமா தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னும் போது அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்னதான் அது இவர் ரஜினி
ரஜினி சார் படங்கள், ரஜினி சாருமே இப்போ கொஞ்சம் அது அவர் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா சார் ஓகே ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் வந்து ஹிட் கொடுக்குறாரு, ஓகே. சிவகார்த்திகேயன் சார் அவர் தெரில, அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காருன்னும் போது, என்னதான் இருந்தாலும் விஜய் சார் மாதிரியோ அஜித் சார் மாதிரியோ பெரிய மாஸ் ஹிட்லாம் தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் வர்றது கஷ்டம் அப்படின்னும் போது, விஜய் சார் ஆப்வியஸாக நடிக்க போகிறதுல, அஜித் சார் என்ன டிசைட் பண்ணியிருக்காரோ தெரியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ இனிமேல் இந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் பெருசாக வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த டைமில் பீக் டைமில் ஹெச் வினோத் அவர்கள் தான் பீக்கில் போயிட்டாரு, இல்லை விஜய் சார் அவர் படம் தான் ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹெச் வினோத் அவர்கள் மேலே இருக்க கோவமா, இல்லை இதுக்கு மேலே நம்மளா டேரக்டர்ஸாக நம்மளாம் ஷைன் ஆக முடியாதுன்ற வைத்தறிச்சலில் பேசுகிறீங்களா? என்ன உங்கள் பாரஞ்சித் அவர்களுக்கு, அமீர் அவர்களுக்கு வெற்றி, அதில் படம் பார்க்குறவங்களும் ஜோக்கர்னு சொன்ன அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அது புரியல. ஜனநாயகன் படம் பார்க்குறவங்களாம் ஜோக்கர்னா, ஒரு காலத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்கொலைன்னு சொன்னீங்க, ஓட்டு போட்ட மக்களை தற்கொலைன்னு சொன்னதோடு இல்லாமல் ஜென்சி கிட்ஸை தற்கொலைன்னு சொன்னீங்க. இப்போ வந்து இந்த படத்துக்கு நிறைய லேடிஸ் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லும்போது அண்டர் 18 குழந்தைங்க போய் பார்க்க முடியல, அப்போ வந்து டீனேஜர்ஸும் போய் பார்க்க முடியல, அபவ் 18 தான் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜென்சி கிட்ஸான அந்த அபவ் 18க்கான ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது, லேடிஸோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட வெற்றியை உங்களால் தாங்க முடியலையா? இல்லை விஜய் சாரோட வெற்றி உங்களால் தாங்க முடியலையா? இல்லை இதுக்கப்புறம் சினி இண்டஸ்ட்ரியிலே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்களா? அப்போ ஜோக்கர்னு சொல்லும்போது சனம் அவர்கள் ரொம்பவே கரெக்டாக கேள்வி கேட்டாங்க. ஜனநாயகன் படம் பார்க்குறவங்க ஜோக்கர் அப்படின்னு சொன்னால், நான் வந்து நேற்று அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோடது. அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு எக்மோர்லேயும் மதுரையிலையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து அந்த பேண்ட் நீட் அப்படி இங்கே பண்ணது பேண்ட் நீட் அப்படின்னாலுமே நீங்கள் சிஜேபி அங்கே பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு கண்டினியூஷனாக தான் இங்கே பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டில். அப்படின்னும் போது இப்போ அங்கே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. சிஜேபி அது பண்ணது ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவங்க வச்ச அந்த கோரிக்கையில் ஒன்று அவர் வந்து அந்த மினிஸ்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மோடி கவர்மெண்ட்டு. இது வந்து பெரிய வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்டு எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டாங்க. 3-4 கோரிக்கை வச்சாலும் அதை வந்து பரிசீலிக்கப்படும்னு சொல்லிட்டு முக்கியமானதாக வந்து அந்த மினிஸ்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து நடந்துடுச்சு. அது ஓகே ஃபைன். பட் ஆனால் அதனால அவங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும் போது இன்னொரு குரூப் வந்து அது என்ன ப்ரொட்டஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, நாங்கள் பேண்ட் நீட்டுக்கு தானே நீட்டே வேணான்னு வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் கோரிக்கை எப்படி நிறைவேறும்னா, அப்போ அதை நம்பி உள்ளே போன நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பேண்ட் நீட்டு சப்போர்ட் பண்ணி உள்ளே போன ஸ்டூடெண்ட்ஸோ முட்டாளா அப்படின்னா, ஆமாம் முட்டாள் தான். அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் உள்ளே போயிட்டு அவங்க கோரிக்கை முடிஞ்சோடனே அவங்களுக்கான விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் தனியாக ஒன்று பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் எந்த கிளாரிட்டியோட உள்ளே போகிறீங்கன்ற புரிதலோடு போயிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்க ப்ரொட்டஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது. அது நம்ம வீடியோவில் பார்க்க முடிஞ்சது, நிறைய இன்ஸ்டாலேயோ யூடியூப் வீடியோஸ்லேயே பார்க்க. ஒரு பக்கம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க கவர்மெண்ட்டு, ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், சப்போர்ட் கொடுத்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது. நாங்கள் பேண்ட் நீட் நம்பி தானே எங்கே வந்தோம், நீங்கள் பாட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா எங்கள் கோரிக்கை எப்படி ஆகும்னா, இல்லை அது உங்களோட இஷ்டம், நீங்கள் தனியாக அதை பண்ணிக்கோங்க, அது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படின்னும் போது இதில் ஏமாந்தது இளிச்சவாய் முட்டாள் யார் அப்படின்னா, அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இவங்க உள்ளே போனதா, இல்லை இவங்க உள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுக்காட்டில் அந்த நடுக்கடலில் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 2 கட்டான நின்றுருக்காங்க. அப்போ இது ஆரம்பித்தது யார்? கனிமொழி அவர்கள் என்ன பண்ணாங்க, அக்காவாக வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னது சரிதான். ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர் நீட் வேணும்னு கேட்குறாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பேண்ட் நீட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ கனிமொழி அவர்கள் அதை ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருக்கணும்ல என்ன வராங்கன்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை இவங்களுக்கான பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கனிமொழி அவர்களோ டிஎம்கே அவர்களோ. இப்போ இந்த இடத்துல உள்ளே போன ஜென்சி டிஎம்கேன்னு சொன்னவங்க டிஷர்ட் போட்டுலாம் உள்ளே போகும்போது டிஷர்ட்லாம் போட்டு வராதிங்க, கட்சி டிஷர்ட்லாம் போட்டு வராதிங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க டெல்லியில். அப்படின்னு சொல்லும்போது அவங்களோடது தாட்டில் ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. நாங்கள் கேட்குறது ஃபேர் நீட் தான், நீங்கள் இதை பொலிட்டிக்கல் அஜெண்டாவை ஆக்காதீங்க, உள்ளே வராதிங்க, இந்த மாதிரி வந்து இது கட்சிக்கான விஷயமா மாற்றாதீங்க, இல்லை எங்களோட இன்டென்ஷன் வேறு அப்படின்ட்டு அவங்க கிளியராக இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் குட்டியை குழப்பணும்னு நினச்ச டிஎம்கேவோ இல்லை கனிமொழி அவர்களை நம்பி போன கூட்டமோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒன்று முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ட்ஸ் முடிஞ்சிச்சு, உங்களால் அங்கே ஒன்றும் உட்காந்து பண்ண முடியாது. ஸோ கிளம்பி தான் வரணும் போது நாங்கள் இதை நம்பி வந்தோம், இப்போ வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, 2 கட்டானா விட்டுட்டாங்க, இதை நம்பியா நாங்கள் வந்தோன்னா உங்களே நம்பி போக சொன்னது. எதுக்கு போனீங்கன்னே தெரியாமல் நீங்கள் புரியாமல் போனீங்கன்னா அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க காரணம் இல்லை, அவங்க தெளிவாக வந்தாங்க, தெளிவாக அவங்க ப்ரொடெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. நீங்கள் உள்ளே புரியாமல் போனது இங்கே நடந்த உள்கட்சி பூசல், இங்கே நடந்த டிவிகேக்கு அகைன்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு ட்ராமாக்கு நடுவில் போய் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் மாட்டியிருக்கீங்க. ஸோ சனம் அவர்களுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் போய் இங்கே செலிபிரிட்டிஸ்லாம்
டீச்சர்ஸ்லாம் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் போவோமே அப்படின்னு தான் போயிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளாகட்டும் ராஜ்மோகன் மினிஸ்டர் அவர்களும் பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து ப. ரஞ்சித் அவர்கள், அமீர் அவர்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசின மாதிரி தெரியல. அவங்க பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் சிஎம் தாக்கி பேசின மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தை பேசின மாதிரி தான் இருந்தது. இது தெரியாமல் சனம் அவர்கள் உள்ளே போய் அவங்க தெளிவாக போகும்போது அவங்களோட ஸ்பீச்சில் அவங்க தெளிவாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ இதில் யார் யாரெல்லாம் சிஜேபி இருக்கீங்க, யார் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஃபேர் நீட் வேணும்னு, யார் யாரெல்லாம் நியூட்ரலாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க ஓப்பனாக ஃபஸ்ட்டு 3 இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் அவங்களோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறாங்க. சிஜேபி யார் இருக்கீங்கன்னா இவ்வளோ பேர் தான், கொஞ்சம் பேர் தான் கை தூக்கியிருப்பாங்க போல, கொஞ்சம் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்க, அதாவது சிஜேபின்னு இல்லை, எங்களுக்கு வந்து ஃபேர் நீட் வேணும்னு காமனாக கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நியூட்ரலாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னும் போது அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சை அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுக்க தான் நான் இங்கே வந்தேன், என்னோட ஆர்கானிக் ஒப்பீனியன் வைக்க தான் வந்தேன் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ ஆர்கானிக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு என்னோட சப்போர்ட்டை கொடுக்குறேங்கிற பட்சத்தில் அதுக்கான விஷயமா தான் நான் யார் கூப்பிட்டும் வரல, எவன் சொல்லியும் வரல, எவனை கேட்டும் வரல, எவன் சொல்கிறத பேசணும்னு எனக்கு அவசியமும் இல்லை, எனக்கு என்னோட ஆர்கானிக் ஒப்பீனியன் வைக்கணுன்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அங்கே வெற்றிமாறன் அவர்களை தான் அவங்க மீண்டும் பண்ணுறாங்க, மற்ற டிரெக்டர்ஸையும் அவங்க மீன் பண்ணுறாங்க. அவங்கள எந்த கட்சி சார்பாக வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க இன்டெரக்டாக மீன் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல அப்போ வந்து ஒரு இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து தீவிர விஜய் சாரோட ஃபேன் தான், எஃப்டிஎஃப்எஸ் நேற்று ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் அதுக்கும் ப்ரொட்டஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், ப்ரொட்டஸ்ட் வேறு, படம் பார்த்தா நீங்கள் ஜோக்கர்னு சொன்னீங்கன்னா படம் பார்த்தவங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடாதா, ஒரு படம் பார்த்ததுனால நீங்கள் ஜோக்கர்னா அப்போ இங்கே டைரக்டர் வெற்றிமாறன் சார் உட்காந்துருக்காரு, அப்போ அவரையும் நீங்கள் ஜோக்கர்னு சொல்லுவீங்களா அப்படின்னு அவங்க தெளிவாக கேட்குறாங்க. அவங்க பயந்துக்கிட்டுலாம் கேட்கல, தெளிவாக கேட்குறாங்க. அவங்க பேசும்போது அந்த மைக்கை வேற வாங்கிடுறாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தால் நான் ஜோக்கர்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மைக்கை வாங்கிடுறாங்க 4 பேர் வந்து. இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் வீடியோவாக பார்த்துருப்பீங்க அப்படின்னும் போது, ஸோ அவங்க ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்ததில் என்ன தப்பு, அது சொன்னதில் தான் என்ன தப்பு, அது அப்படி ஜோக்கர்னு ஏன் மீன் பண்ணுறீங்க, படம் பார்த்ததுக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம், அப்போ படம் பார்த்தவங்களாம் ஜோக்கர்னா இங்கே பொலிட்டிக்கல் அஜெண்டா பண்ணுறவங்க தான் ஜோக்கர் அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்போ கரெக்டு தானே அவங்க சொன்னது, அவங்களோட ஒப்பீனியனை ஓப்பனாக சொல்கிறதுக்கோ அந்த ஒப்பீனியனை ஆர்கானிக்காக எடுத்து வைக்க தான் அவங்க ஒரு அந்த பப்ளிக்காக அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் அவங்க கலந்துக்கிறாங்கன்னா அவங்க ஒப்பீனியனை சொல்ல விடுங்களேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே போச்சு? இங்கே யூஎஸில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு அது ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த சிவிக்ஸ் கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்னா அதில் ஒரு கொஸ்டினே இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓப்பனாக ஒரு லேடி அவங்களுக்கான ஆர்கானிக் ஒப்பீனியன் ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் மைக்கு வாங்குறீங்க? அப்போது அவங்களுக்கான அந்த ஒப்பீனியனை எடுத்து வைக்கிறதுலே உங்களுக்கு பிரச்சனைனா அப்போ நீங்கள் நினச்சதை தான் அவங்க பேசணுமா? டெமோக்ராட்டிக் அதுதான் டெமோக்ராட்டிக்கா? அதான் அவங்க சொல்ல இட்ஸ் நாட் டெமோக்ரஸி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஓப்பனரோட ஒப்பீனியனை சொல்ல எங்களுன்னா அப்போ எனக்கு எதுக்காக என்ன நான் இங்கே அவங்க என்ன அதாவது யார் கூப்பிட்டவங்க வரல, அவங்க வந்து செல்ஃபாக வந்தேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற இடத்துல படம் பார்த்தவங்களெல்லாம் ஜோக்கர்னு சொல்லாதீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இவங்க ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி பொலிட்டிக்கல் அஜெண்டா பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ஜனநாயகம் படம் பார்ப்பீங்களா? ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ஜனநாயகம் படம் பார்க்குறவங்களாம் ஜோக்கர். அப்போ ஜனநாயகம் படம் பார்க்குறவங்களாம் ஜோக்கர் அப்படின்னா ஜனநாயகனுக்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்கூரி அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி கொண்டு வரீங்க. அப்படின்னு சொன்னால் இப்போது இது நீட்டுக்கு எதிரான ப்ரொட்டஸ்டா இல்லை டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படின்னு போகுதா, இல்லை செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமீர் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்களா? அப்படின்னும் போது விஜய்க்கு எதிராக பேசினாலே அவங்க டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ப்ரௌட் கொத்துஸ்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. நம்ம என்னத்தை சொல்கிறது, அவங்களே தான் சொல்லிக்கிறாங்களே அதுன்னு அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இதில் ஜேம்ஸ் வசந்தன் அவர் பேசினதையும் நான் பார்த்தேன். அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே அவரோட யூடியூப்பில் மற்ற 2-3 இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அப்படி வந்து கொந்தளிச்சிருக்காரு. ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டு இல்லை அவருக்கு ஸ்டாலின் தோத்துட்டாருன்ற வருத்தத்தை விடவும் விஜய் ஜெயிச்சிட்டாருன்ற ஆத்திரம் தான் ஜாஸ்தி இருந்ததை நானே பார்த்தேன். பக்கா டிஎம்கேவோட பியூர் கொத்தூஸாக நான் வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை பார்த்தேன். அப்படி அந்த இன்டர்வியூஸ்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவர் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. திருப்பி ஜனநாயகன் உள்ள நான் கேட்குறேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயத்தை எடுத்து பேசும்போது ஏன் ஜனநாயகன் உள்ளே வருது? அப்போ கட்டா குஸ்தியும் உள்ளே வரணும்ல, ரெட் ஜெயின் பிக்சர்ஸும் உள்ளே வரணும்ல, கூலி படமும் உள்ளே வரணும்ல, அதெல்லாம் வராமல் ஜனநாயகன் மட்டும் வருது. அப்படின்னா நீங்கள் டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறீங்க. சிஜேபி பண்ணது அவங்களுக்கான தெளிவான கிளாரிட்டியோட பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை அந்த கவர்மெண்ட்டில் நடந்த தப்புக்கான அகெயின்ஸ்டாவோ ஒன்று பண்ணாங்க, அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதில் அவங்க நினச்சதையும் அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ணது அந்த ப்ரொட்டஸ்ட்குள்ளே உங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா உள்ளே விட்டு இன்டென்ஷனாக ஜென்சி டிஎம்கே உள்ளே போனதும் அதை காரணமாக வச்சு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒன்று நீங்கள் ஆரம்பித்ததும்
இது வந்து இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் அகெயின்ஸ்டாக பண்ணுறதுக்கான விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அது ஸ்டூடெண்ட்ஸில் அதில் உள்ளே விட்றீங்க. அப்போ அவங்க சனம் அவர்கள் உள்ளே போனது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொடெஸ்ட் நம்பி உள்ளே போயிருக்காங்க. ஆனால் உள்ளே நடந்த அந்த மைக்கு பிடுங்கின விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே இது பொலிட்டிக்கல் அஜெண்டா, இது சரியாக வராது, இது வந்து கூப்பிடல அவங்களா போயிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து இதை நம்பி ஏமாறாதீங்க. இது வந்து பியூர் பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்குது. இது வந்து நான் எந்த கட்சி சார்பாகவும் பேசலை. ஆனால் அதே சமயத்தில் இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்டுன்னு நம்பி வந்தது என்னோட தப்பு தான். ஆனால் இங்கே நடக்கிறது வேறு விதமாக இருக்குது. என்னோட பேசுகிற மைக்கையும் பிடிங்கிட்டாங்கன்னும் போது கொத்து சொல்ல வச்சு செஞ்சுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சனம் பேசும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து தப்பான ஒரு இதையும் காட்டியிருக்காரு, சைகையும் காட்டியிருக்காரு. அன்றைக்குமா ஒரு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட், தெரியல. ஸோ தப்பான ஒரு இதையும் காட்டியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஜனநாயகனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அதை பிடிக்கும், அவங்க படம் பார்த்தாங்கன்னு சொன்னோன்னே இந்த மைக்கு பிடுங்கின ஒரு விஷயம் இருக்குல்ல, இது அப்பட்டமாக தெரியுது. நீங்கள் விஜய் சாருக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுறீங்க. அங்கே இருக்கவங்க யார், ஏன்னா இப்போ ஓட்டு போட்டதே முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜனநாயக ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் சாருக்கு. அப்படின்னும் போது ஜென்சி கிட்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? திருப்பி ஜென்சி கிட்ஸை முட்டாள்னு சொல்கிறீங்களா, இல்லை லேடிஸை ஜோக்கர்னு சொல்கிறீங்களா? இந்த படம் பார்த்ததுனாலே ஓட்டு போட்ட மக்களை தற்கூரின்னு சொல்கிறீங்களா? இதில் இன்னொருத்தர் அவர் சொல்கிறார், ரஞ்சித் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தலித்துன்னு வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து தன்னை சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் தலித்துன்னு வந்து அவர் வின் பண்ணுற வரைக்குமே தெரியவே தெரியாது, அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வர வரைக்குமே அவர் தலித்துன்னு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு மற்ற 7-8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. இல்லை வன்னியரசு தான் ஓரளவுக்கு செயல்படுறாரு, மற்றவங்களாம் செயல்படுறாங்களானே தெரியவே இல்லை தலித்துன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுக்கு வன்னியரசு அவர்களே பதிலும் சொல்லியிருக்காரு, இல்லை எல்லாருமே அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்களுக்கான விஷயத்தை செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க, இது பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயத்துக்கு, நியாயமான விஷயத்துக்கு ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக வன்னியரசு அவர்கள் மினிஸ்டர் எப்படி சொல்லணுமோ அது மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. விசிகே தான் நடுவில் நல்ல ஜகா வாங்குறாரு. காலைல ஒரு விஷயம், காலைல ஒரு அண்டர் பெல்ட்டி அடிக்கிறாரு, சாயங்காலம் ஒரு அல்ட்ரா பெல்ட்டி அடிக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் தான், ஏன்னா அவர் விசிகே தலைவர். ஸோ ஆனால் வன்னியரசு அவர்கள் அவர் மினிஸ்டர் ஆனதுலேருந்தே அவருக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டு அவருக்கான ஒரு விஷயத்தை அறிக்கையெல்லாம் விடுறதுலாம் அவர் கரெக்டாக தான் பண்ணுறாருன்னா, இப்போ ரஞ்சித் அவர்கள் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார். அமீர் அவருக்கு என்ன ஆச்சு? அவர் திடீர்னு வந்து இங்கே ஜனநாயகத்துக்காக ஒரு போராட்டம் நடக்குது, ஆனால் ஜனநாயகன் படத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கூட்டம் போயிருக்கா அப்படின்னா புரியல. அப்போ ஜனங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா? ஜனநாயகன் படத்தை கொண்டாடுறது அவ்வளோ பெரிய குத்தமா? உங்களுக்கு படத்தை கொண்டாடுறது குத்தம்னா நீங்களும் பட இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் சார் வந்திருக்கீங்க. அவங்க சனம் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் சார் வந்திருக்காரு. அப்போது சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இல்லை டெல்லியிலையோ எங்கே எந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் இனிமேல் எந்த படமும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டை கொண்டு வர சொல்லலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்? அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூலி படம் வரும்போது துப்புரவு தொழிலாளர்கள் ப்ரொடெஸ்ட் நடக்க தானே செஞ்சுது. அப்போ வந்து ரஜினி சார் படத்தை பிளாக் பண்ணியிருக்கலாமா, வர விடாமல், யாரும் பார்த்துருக்க கூடாதுன்னு? ஏன் அதை போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணவரே நம்ம பழைய முதலமைச்சர் தானே, முன்னாள் முதல்வர் தானே. இப்போ அவர் எம்எல்ஏ கூட இல்லை, சொல்கிறேன், கொளத்தூரில் வாங்கின அடிக்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது அப்போ சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ கட்டா குஸ்தி வந்துச்சு, டெல்லியில் ப்ரொடெஸ்ட் நடக்குதுப்பா, ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்கப்பா, அதை போய் யாரும் படம் பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, உங்கள் ப்ரொடக்ஷனை மட்டும்? அப்போது இது எல்லாமே சுற்றி வளைச்சி பார்த்தா சனம் ஷெட்டி அவர்களுக்கு நடந்த விஷயமோ, ரஞ்சித் அவர்கள் பேசினதோ, அமீர் அவர்கள் பேசினதோ, ஜேம்ஸ் வாசந்தன் பக்கா டிப்பிக்கல் பியூர் டிஎம்கே சப்போர்ட்டர் அவர். ஆனால் பேசுனது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற போர்வையில் உள்ளே வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக நீங்கள் அதை கொண்டு வந்து விஜய்க்கு டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று பண்ணுறீங்கன்னா இது டிஎம்கே வெஸ் டிவிகே தான் இந்த ப்ரொட்டஸ்ட் போயிருக்கு. இது இன்னொரு பக்கம் முதல்ல நம்ம வந்து டெல்லிக்கான சப்போர்ட்டுக்கு சிஎம் சார் வாய் திறக்கல. ராகுல் காந்திக்கு மட்டும் வாய் திறந்தார். அவருக்கு மூக்கில் அடிபட்டு ப்ளீட் ஆனப்போ மட்டும் வாய் திறந்தார், அரெஸ்ட் ஆனப்போ வாய் திறந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வாய் திறக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் கேட்குறேன், அங்கே நடந்தது ஃபேர் நீட். எங்களுக்கு நீட் இருக்கட்டும், ஆனால் அது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் ஃபேராக நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுது. நம்ம இங்கே நீட்டே வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கான சப்போர்ட் அங்கே சிஜேபி அவங்க வந்து அதுக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அந்த ப்ரொட்டஸ்ட் நடுவில் அவர் சொல்லிட்டார். அந்த ஒரு நடுவில் இந்த 20 நாள்லேயே அவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறோம், எங்களோட அந்த ஃபேர் நீட்டுன்ற அந்த பேட் நீட்டுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் எப்பயுமே எங்கள் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு ஒரு கட்சி சார்பாக அவர் சொல்லிட்டார்.
ராஜ்மோகன் அவர்களுமே இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற நடந்த அந்த விஷயத்துக்குள்ளேயும் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் எங்கள் ஆட்சியில் எப்பயுமே இருக்கும். அது வந்து நீங்கள் நியாயமாக வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை பர்மிஷன் வாங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க செய்கிறீங்க பேன் நீட்னா அதுக்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு அவருமே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விஜய் சாருமே ட்விட்டரில் ராகுல் காந்தி விஷயத்துக்கு அப்புறம் அவர் வந்து சொல்லிட்டாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கும், அதே மாதிரி பேன் நீட்டுங்கிறத தமிழ்நாட்டை எப்பயுமே ஆதரிக்கும், நாங்கள் வந்து நீட்டுக்கு ஒத்து போக மாட்டோம் எங்கள் ஆட்சி அப்படிங்கிறதே சொல்லிட்டு வேற என்ன சொல்லணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை கையில் பவர் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த வந்து பேன் நீட்டுங்கிற விஷயத்த அது வந்து ரொம்ப பாலிடிக்ஸ்க்கு நடுவில் போயிடுச்சு. இது காங்கிரஸோட ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் அப்போ இருந்தப்போ வந்தது நீட்டுங்கிறது. ஆனுமே அப்போ ஆரம்பித்தது வந்து அந்தந்த ஸ்டேட்டை அந்தந்த அவங்கவுங்களுக்கான டெசிஷனை எடுத்துக்கலாம், நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் நீட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை. பட் ஆனால் அதை வந்துட்டு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான டெசிஷனை அவங்க எடுத்துக்கலாம், அந்த அத்தாரிட்டியை கொடுத்துரும், நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் இதை கொண்டு வந்தாங்க ஸ்டார்டிங் மன்மோகன் சிங் இதில். பட் ஆனால் அது அதுக்கப்புறம் சம்மதர் பாலிடிக்ஸில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்களோடது அப்படி இப்படின்னு போய் இப்போ எல்லா இடத்துலையும் வரணும் இந்தியாவில் அப்படின்னும் போது மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் நார்த் இந்தியா ஸ்டேட்ஸோ அகெயின் கர்நாடகாவோ கேரளாவோ அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்களா அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல அதுக்கெல்லாம். ஏன்னா இப்போ நடந்த டெல்லி ப்ரொடெஸ்ட்டில் கூட சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகாலாம் கூட பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து நீட்டை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது ஃபேர் நீட்டாக வேணுன்றது தான் அவங்களோட கோரிக்கை. பட் ஆனால் நம்ம நீட்டே வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சிஜேபி நடத்தின இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நம்ம சைட்லேருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் போனால் கூட அது எப்படி கன்ஃபியூஸ் ஆகுன்னா அப்போ டக்குன்னு ஒரு கேள்வியை வந்து ஒன்றிய அரசு அப்படி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டுக்கும் நீட் ஓகேவா, உங்களுக்கு வந்து ஃபேர் நீட் வேணும் அவ்வளோதானே, அதை நாங்கள் ஓகே பண்ணிடுறோம், பட் ஆனால் நீட் வரும், நீங்கள் வந்து பேன் நீட் பண்ணக்கூடாது அப்படின்னு டப்பால்னு ஒரு பாலை தூக்கி நம்ம சைட்லேயே போட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அப்போ நம்மளா போய் வாயை விட்டு வம்புல மாட்டுற கதையா இது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறன்ற வரைக்கும் ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே டிவிகே கவர்மெண்ட்டோ இல்லை இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ பேன் நீட்டுன்னு ஒன்று பண்ணி எப்படி அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான விஷயத்தை ஸ்ட்ராங்காக சிஜேபி பண்ணி ஒரு மினிஸ்டர் அவங்களால தூக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு விஷயத்த இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் டிவிகே கவர்மெண்ட்டோ இல்லை நிஜமான ரியல் ஸ்டூடெண்ட்ஸோ ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன மாதிரி ரியல் ஸ்டூடெண்ட்ஸோ நியாயமான விஷயத்தில் சப்போர்ட் பண்ணி பேன் நீட்டுக்கு பண்ணால் அதை கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஆனால் சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளே போய் வம்புல மாட்டுற மாதிரி ஆகும். அப்போ உடனே அங்கே மோடி கவர்மெண்ட் கேள்வி கேட்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கும் அவங்க இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அதுக்கு என்ன ரீசன்? வெறும்னே அப்போ எங்களுக்கு நீட் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ எங்களுக்கு நீட் ஓகே தான் ஆனால் ஃபேர் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ இது எந்த பிரச்சனையும் இல்லை, இது பேன் நீட்டுக்குள்ளே போகாது அப்படின்னும் போது நம்ம காலங்காலமாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்ல பேன் நீட்டுன்னு அதை நம்மளே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ண மாதிரி ஆகிடும். நம்மளே கோமாளித்தனமாக போய் ஒரு விஷயத்தை வந்து ஒன்றுமே இப்போ தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் போய் உள்ள இது பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னும் போது இது புரியாமல் அங்கே போயிட்டு இப்போ அப்படி தானே இப்போ பாதி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் பாதி பேர் அங்கே போய் புலம்புறாங்க. நாங்கள் பேன் நீட்டுக்கு வந்தோம், நீங்கள் திடீர்னு ப்ரொடெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்போ எங்கள் பேன் நீட்டு கோரிக்கை என்ன ஆகுறதுன்னா அவங்க சொல்லிட்டாங்களே நாங்கள் பேன் நீட்டுக்கு வரல, நாங்கள் ஃபேர் நீட்டுக்கு வந்தோம், ஸோ எங்களது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களது நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டு போயிட்டாங்களே. இப்படி தான் கோமாளித்தனமாக நிற்கணும் அப்படின்னும் போது எப்படி அது சிஎம் அவர்கள் வந்து அதுக்கு சொல்ல முடியும்? அவர் சொன்னது காமனாக இருக்கிற விஷயத்தை தான் சொன்னார். ராஜ்மோகன் அவர்களும் அதான் சொன்னாங்க. ஆனால் இப்போ போயிருக்கிறவங்கெல்லாம் அமீர் அவர்களோ பாரஞ்சித் அவர்களோ அதுக்கப்புறம் மற்ற டிஎம்கே கொத்துஸ் அந்த ஜேம்ஸ் வசந்தன் அவர்களோ இந்த மாதிரி பல பேர் செலிப்ரிட்டியாக அங்கே போய் நின்று அவங்களுக்கான அட்டென்ஷனை சீக் பண்ணது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்களால சினி இண்டஸ்ட்ரியில் ஷைன் பண்ண முடியாதுன்ற வைத்தறிச்சலோடையும் அதே மாதிரி ஜனநாயகன் படம் ஹிட்டு கொடுத்த மாதிரி இன்றைக்கு மேலே நம்ம எந்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஹிட்டு கொடுக்க முடியாது, வினோத் அவர்கள் பிரபலமான மாதிரி இனிமேல் நம்மளால் பிரபலம் ஆக முடியாதுன்ற ஏதோ ஒரு இதில் இல்லை நம்ம கூடவே இருந்த ஒருத்தன் விஜய் சார் படத்தில் நண்பன் படத்தில் விஜய் சாரே சொன்ன டைலாக் தான். விஜய் சாரை கூட ஆக்ட் பண்ண ஜீவா சாரான்னு சார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் சொல்லுவார் நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பான் ஆனால் அவன் டாப்பில் வந்தால் நம்ம வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோண்டா அப்படின்னு. ஏன்னா விஜய் சார் வந்து அதில் அந்த எக்ஸாமில் வின் பண்ணுவார், இவங்க தான் ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு லீஸ்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்லும்போது காமெடியாக அந்த ஒரு டைலாக் வராமல் தான் கூட இருக்கிறதுக்கு அவன் வளர்ந்துட்டா நம்மளுக்கு வந்து அது எப்படி ஃபீல் ஆகும்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோன்னு சொன்னோம்ல அப்படி தான் ஆகிட்டோம் நாங்கள் அப்படின்னு ஜீவா சாரோ இன்னொருத்தரோ யாரோ சொல்லுவாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி இப்போ விஜய் சார் வளர்ந்ததுனால உங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையா, இல்லை இதுக்கு மேலே உங்களால் பெரிய ஹிட்டு கொடுக்க முடியாது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை நீங்கள் நிஜமாகவே ப்ரௌடு கொத்தூசா என்னதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னும் போது இது நான் அகைன் சொன்ன மாதிரி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேன் நீட்டையும் ஃபேர் நீட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட்டையும் ஜனநாயகனையும் கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் செலிப்ரிட்டின்ற பேரில் உள்ளே வந்து விஜய் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு குரூப் இருக்குன்னா அது ஒரு பக்கம் வெளில வந்துட்டு இதில் எனக்கு வேற கமெண்டில் கல்வி பணி பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கல்வி பணின்னு சொல்கிறக்கூடிய இடத்துல டெல்லியில் நடந்த விஷயம் என்ன, தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் என்ன? டெல்லியில் நடந்தது பியூர் ப்ரொட்டஸ்ட் அவங்களுக்கான விஷயம், தமிழ்நாட்டில் நடந்தது
பியூர் பாலிட்டிக்ஸ்க்கான ப்ரொட்டஸ்ட். டிவிகே அகெயின்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஜென்சி டிஎம்கே உருவாக்குன ஒரு விஷயம். அவங்கள அடித்து துரத்துனது தான் சனம் ஷெட்டி அவர்கள் ஓப்பனாக அந்த ஹிடன் அஜெண்டாவை போட்டு உடைச்சது. இங்கே நடந்தது பொலிட்டிக்கல் அஜெண்டா, இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்னு நம்பி வந்தது என்னோட தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, அங்கே ஒரு காமெடியும் நடந்துச்சு. அவங்க பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு சொன்னது ஏஜெண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷனில் அவங்களுக்கே ஒரு ஸ்டைலில் அவங்க ஒன்று சொன்னாங்க. இது பக்கத்தில் இருக்க ஆங்கருக்கு யாருக்கும் புரியல. அவங்க என்ன ஏஜெண்டான்னு சொன்னோன்னே ஏஜென்ட்டுன்னு நினச்சிட்டாங்க ஆங்கர். நீங்கள் எந்த ஏஜென்ட்டு சொல்கிறீங்க? டிவிக்கு ஏஜென்ட்டா, டிஎம்கே ஏஜென்ட்டா, எந்த ஏஜென்ட்னா இவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவங்க ஏற்கனவே சரியான உருன்னு கோவத்தில் இருந்தாங்க சனம் ஷெட்டி. அவங்க வந்து நான் எந்த ஏஜென்ட்டும் சொல்லுங்க, நான் ஏஜென்ட்டாக சொன்னாங்க, அஜெண்டா சொன்னாங்க, பொலிட்டிக்கல் அஜெண்டா ஒழுங்காக கேட்டு பேசுங்க அப்படின்னு வேற கோவத்தில் கத்துறாங்க. ஸோ இந்த ஆங்கர் இருக்காங்களே நடுவில் கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே ஏனோ தானோன்னு ஒரு கேள்வி கேட்டு இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவும் புரியாமல், பெர்ஸ்பெக்டிவும் புரியாமல், இதுக்கு தான் மேபி சிஎம் அவர்கள் அந்த இவங்களே மீடியாவே தவிர்க்கிறார் போல. நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க, நம்ம எதையோ ஒன்று வந்துட்டு வேற இன்டென்ஷனில் சொல்ல அவங்க அதை வேற அவங்களுக்கான ஒரு கமர்ஷியல் விஷயத்துக்காக அதை வேற மாதிரி பேப்பரில் இதில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு வம்புன்னு அவர் வந்து போய் பேட்டியே கொடுக்கறதுல இன்டர்வியூஸ் அவாய்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு ப்ரெஸ்ஸுக்கான மீட்டே பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இது சனம் ஷெட்டி அவர்கள் விஷயத்துலையுமே நடந்து அந்த அஜெண்டாவுக்கும் ஏஜென்ட்டுக்குமான அந்த ஒரு விஷயமா அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஸோ தமிழ்நாட்டு ஜனங்க அதுலேயும் இல்லாமல் இன்னொரு அமீர் அவர்கள் ரொம்ப அது எனக்கும் ஹர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நானுமே என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து பெரிய ஃபேன்லாம் கிடையாது, விஜய் சாரோட பெரிய ஃபேன் கிடையாது. அகைன் இந்த படத்தை நானும் பார்க்கணும்னு நினச்சது நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மோட படம், அந்த பெருமையோட பார்க்கணும்னு நினச்சேன். அந்த படம் எப்படி இருக்குது, எப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத வரை நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மோட ஒரு மாஸ் ஃபில்ம். இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க போகிறது இல்லைன்னு ஒரு பெருமையோட கெத்தோட எங்கள் பசங்களுக்குமே பாடுறேன் எங்கள் தமிழ்நாட்டு சிஎம்டா படம் நடிச்சிருக்காரா, எந்த ஸ்டேட்டில் வந்து எந்த சிஎம் இவ்வளோ கெத்தாக இருக்காரு, படம்லாம் பண்ணியிருக்காரு பாரு, அவர் ஹீரோவும் இருக்காரு, இப்போ சிஎம்மாவும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தோட அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சது தான் நானுமே நினச்சேன். அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிறைய லேடிஸ் அந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேன்ஸாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டு ஆடியன்ஸை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரையும் நீங்கள் ஜோக்கர்னு சொல்கிறீங்களா? அகெயின் அண்ட் அகெயின் அப்போ படம் போய் பார்த்தவங்க எல்லாம் முட்டாள் கூட்டம்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா இதைத்தான் அமீர் அவர்களும் பேச்சில் சொல்கிறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பேசும்போது மற்ற ஸ்டேட்லாம் நீட் பற்றி யோசிக்கல, ஆனால் எப்பயுமே கொஞ்சம் கூர்ந்து யோசிக்கிற அறிவு வந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தான் இருக்குது, அந்த பொட்டென்ஷியல் தமிழ்நாட்டுக்கே உரியது, அதனால தான் நம்ம எல்லாத்துலேயுமே அலசி ஆராய்ஞ்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். இது பாராட்டத்தக்க ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொன்னாலுமே அதை பாலிடிக்ஸ்குள்ளே அகைன் கொண்டு வந்து அமீர் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அப்படி சொன்னாங்க, தமிழ்நாட்டு ஜனங்க அலசி ஆராய்ஞ்சு தான் டிசைட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்க, அதெல்லாம் பழசாய் போச்சு, அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு அப்படின்னு அவர் எலெக்ஷனை மீன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா எலெக்ஷனை மீன் பண்ணி அவர் வந்து அப்படின்னு அவர் சொன்னார். அதெல்லாம் மாற்றிக்கணும், இனிமேல் அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், அதெல்லாம் மாறி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி யோசிச்சு ஜனங்களாம் இப்போ தேட்டர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, தேட்டர் இருக்கிற தெருவில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னது. திருப்பி நீங்கள் எலெக்ஷனை மீன் பண்ணுறீங்க. எலெக்ஷனில் ஜனங்க கொண்டு வந்த சிஎம்னு அந்த ஒரு போஸ்டிங்கை வந்து கொடுத்து விஜய் சாரை உட்கார வச்சிருக்க அந்த ஓட்டிங் சிஸ்டமையும் இல்லை அந்த ஓட்டு போட்ட மக்களையோ ஒரு கூட்டம் ஓட்டு மிஷினே ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால தான் சிஎம் வின் பண்ணிட்டாருன்னு, ஒரு கூட்டம் பசங்களை ஏமாற்றி ஓட்டு போட வச்சு சிஎம் ஆயிட்டாரு, ஏமாத்திட்டாரு, பசங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டாருன்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த மாதிரி யோசிக்கிற தன்மையை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு போயிடுச்சு. பழைய மாதிரி ஜனங்க யோசிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஜனங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி ஜனங்க வந்து மாற்றி ஒரு மாதிரி முட்டாளாயிட்டு ஓட்டு போட்டுட்டாங்க, முட்டாளாக யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வெங்கடாஜலபதி அவர் ஒருத்தர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறார், அவரும் அந்த மாதிரி தான் சொல்லிடு. ஸோ இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு ஜனங்க மொத்தமாகவே முட்டாளாயிட்டாங்கன்ற லெவலில் தான் விமர்சிக்கிறீங்க இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை வச்சு அப்படின்னும் போது அது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் முட்டாள் அப்படின்னு சொன்னால் இப்போ போன 5 வருஷத்துலையோ இல்லை 70 வருஷமாக கட்சி நடத்தக்கூடிய டிஎம்கேவோ நீங்கள் வந்து அவங்களோட பெரிய கட்சின்னு சொல்லலாம், ஆனால் அந்த கட்சியிலையும் தப்பு நடந்திருக்க தானே செய்யுது. தப்புன்றதை விட ஊழல் நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ரொட்டஸ்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியில் நடக்கும்போதே அவங்க போய் படம் பார்த்துருக்காங்க, கூலி படம் பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா, இல்லை வெளிநாட்டில் இருந்தாங்களா, கேள்வி கேட்கலையா, உள்ளூரில் இல்லையா, அப்போல்லாம் இவங்க படமே ரிலீஸ் பண்ணலையா, இவங்க டேரக்டராக வேலை செய்யலையா, இல்லை இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்துடலாமா சிஎம் அவர்கள்கிட்ட சொல்லி, எங்கள் தமிழ்நாட்டில் எந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் இல்லை டெல்லியிலையோ இல்லை இந்தியாவில் எந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த மாதம் இல்லை எவ்வளோ நாள் அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதோ அப்போ வந்து எந்த படமும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் ஜனங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஜனங்க தேட்டருக்கு போய் படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துடலாமா? எனக்கு புரியல.
இப்படி புரிஞ்சவங்க பாதி, புரியாதவங்க பாதி அரைகுறையாக பேசி பேசி இருக்கிற குழப்பத்தை ஜாஸ்தியாக்குறீங்களே தவிர அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையோ தெளிவான ஒரு விஷயத்தையோ யாருமே ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தெரியல. இது அந்த ஃபேர் நைட் பேன் நைட்டுங்கிற விஷயமே எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. தயவுசெய்து அதை புரிஞ்சுட்டு ஏன் வந்து சிஎம் குரல் கொடுக்கலான்றத பேசுங்க. சிஎம் குரல் கொடுக்கறதோ தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இது குரல் கொடுக்கறதோ நம்ம ஃபேர் நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணோனாலே நம்ம நீட்டை சப்போர்ட் பண்ணுறோன்ற இடத்துல அது போய் நின்றுடும். அப்போ நம்ம திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் நீட் வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்போது வந்து வாக்குறுதியாக கொடுத்து எலெக்ஷனில் வின் பண்ண போன கவர்மெண்ட் வந்து அது ஒன்றுமே செய்யலை 5 வருஷமா. இப்போ திடீர்னு முளைச்சி வரல இந்த நீட்டு. இது இருக்குது, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்கோம்னா நம்மளா டக்குன்னு போய் வாயை விட்டு வம்பல மாட்டினோன்னா நீட்டுங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும்னு சொல்லும்போது இதுக்கு 50% அது நீட் வேணுன்றவங்களும் இருக்கிறாங்க, வேணான்றவங்களும் இருக்காங்க. இது 50 அது 50 இருக்குது. ஸோ இது எப்படி கவர்மெண்ட் கொண்டு போகுது, இல்லை ஜனங்க இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இல்லை ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் இதை எப்படி அணுக போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரி குழப்பத்தை கொண்டு வந்து இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடாதீங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் காட்டும், அது சேனல் இருக்கவங்களுக்கு தான் காட்டும், பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு காட்டாது. அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பட் ஆனால் சேனல் வச்சுருக்கவங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஹைப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ரீச் ஆகும். அப்போ தான் நிறைய ஆடியன்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது புரியும். புரியாமல் அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அதுக்கு புரியாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.